குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான மருத்துவர்கள் விடுதி கட்டடத்தில் NSG, NDRF, விமானப்படை, FSL உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், தற்போது மீட்பு பணிகள் துரித கதியில் நடைபெற்று வரதை நம்ம பார்க்குறோம். இன்னும் எத்தனை நாட்கள் இந்த மீட்பு பணி தொடர வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் நேற்று முன்தினம் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதனைத் தொடர்ந்து விமானத்தின் இடிந்த பாகங்கள், ரெக்கேஜ் என்று சொல்லப்படுகின்ற இடிந்த பாகங்களை அகற்றக்கூடிய பணி என்பது மூன்றாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகின்றது. ரெக்கேஜை மீட்பது மற்றொரு பணி என்றால் அங்கு ஏராளமான இடிபாடுகள் இருக்கிறது. குறிப்பாக பிஜே மருத்துவக் கல்லூரி விடுதியின் மீது இது மோதி விபத்துக்குள்ளானதால் அந்த கட்டிடத்தினுடைய டெப்ரியும் கூட ஏராளமாக அங்கு இருக்கிறது. எனவே மீட்பு பணி என்பது அத்தனை எளிதான ஒரு விஷயமாக இருக்கவில்லை. இதனால் மூன்றாவது நாளாக இன்றைக்கும் அந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்றைக்குதான் அந்த விமானத்தினுடைய வால் பகுதி, டெயில் என்று சொல்லப்படக்கூடிய வால் பகுதி கூட அது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வால் பகுதியிலிருந்து தான் ஒரு பெண் ஏர் ஹோஸ்டஸுடைய உடல் கூட கண்டெடுக்கப்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த மூன்றாவது நாளாக நடைபெறக்கூடிய இந்த மீட்பு பணியிலே சிஏஎஸ்எஃப் வீரர்கள், அதே போல NDRF படையினர், NSG படையினர், தடயவியல் துறையினர் உள்ளிட்டோர் இந்த மீட்பு பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். தடயவியல் துறையினரை பொறுத்தவரை அதில் ஏதேனும் முக்கியமான தடயங்கள் இருக்கிறதா, ஆதாரங்கள் இருக்கிறதா, அது இந்த விமான விபத்து எப்படி நடைபெற்றது என்பதை குறித்து நமக்கு ஏதேனும் முக்கிய தகவல்கள் கிடைக்குமா என்பது அவர்களுடைய பணி. எனவே அவர்களும் அந்த மற்ற படையினரோடு சேர்ந்து மீட்பு பணியிலே அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கைரேகை, பிங்கர் பிரிண்ட், மற்ற சில DNA மாதிரிகள் உள்ளிட்ட பலவற்றையும் தடயவியல் துறையினர் அவர்கள் மேற்கொள்வார்கள். அநேகமாக இன்று இரவு அல்லது நாளைக்குள்ளாக அந்த மீட்பு பணிகள் நிறைவடைந்து விடும் என்று அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய கள விவரங்களுக்கு.